கிரே மார்க்கெட்ல 48% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 158 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூலியா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. அதாவது இந்த 158 கோடி டோட்டலாவே கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு தான் போகும். எந்த ஷேர் ஹோல்டர் பாக்கெட்டுக்கும் இந்த ஃபண்ட் போகாது. அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா எங்களோட மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 628 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனியா லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் அந்த கம்பெனி 1982 டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நேம்ல மகாராஷ்டிரால உருவாக்கப்பட்ட கம்பெனி. அண்ட் முக்கியமா இந்த ஐபிஓல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் லிஸ்ட் ஆகிறதுனால மோஸ்ட்லி T2D செக்மெண்ட்ல தான் அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும். அதாவது 250 கோடி கம்மியான இஷ்யூ சைஸ்ங்கிறதுனால ட்ரேட் டு ட்ரேட் செக்மெண்ட்ல தான் இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்டாக்கால ஒரு நாளைக்கு 5% மேலேயோ இல்ல 5% கீழேயோ மட்டும்தான் இந்த ஸ்டாக்கால மூவ் ஆக முடியும். அண்ட் ஆல்சோ இன்ட்ராடே பண்ண முடியாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, வெல்டிங் கன்சியூமபிள், வியர் பிளேட்ஸ் அண்ட் வியர் பார்ட்ஸ் அண்ட் ஹெவி இன்ஜினியரிங் மெஷினரி மாதிரியான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பேசிக்கா வெல்டிங் பண்றதுக்கு தேவையான வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ், ஃப்ளக்ஸ் கோர்ட் வயர் அண்ட் பிரேசிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வெல்டிங் அண்ட் கட்டிங் எக்யூப்மெண்ட் அண்ட் ஆல்சோ எல்லா சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட், சுகர் மில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற ரோட்டரி ஃபீடர் ப்ராடக்ட்ஸையும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸை மெயினா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, பவர் இண்டஸ்ட்ரி, மைனிங் இண்டஸ்ட்ரி, ஆயில், என்ஜினியரிங் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரிலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க சிங்கப்பூர், உகாண்டா, கென்யா, நேபாள், மலேசியா, பிலிப்பைன்ஸ், யுஏஇ, ஒமான், ஸ்ரீலங்கா, வியட்நாம், பங்களாதேஷ், யூஎஸ் மாதிரியான வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் சிங்கப்பூர்ல ஒரு சப்சிடரி கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் இருக்கிற கம்பெனி சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இவங்க ஃபைனான்சியல்ஸ்னு பார்த்தோம்னா இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகுது. 2022ல 204 கோடியில இருந்த இவங்க ரெவன்யூ 2024ல 278 கோடியா ஜென்ரேட் பண்ற அளவுக்கு க்ரோ ஆயிருக்காங்க. ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 2022ல 17 கோடி ப்ராஃபிட்டும், 2023ல 22 கோடி ப்ராஃபிட்டும், 2024ல 30 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 0.1ல இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு டோட்டலா 34 கோடி தான் கடன் இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான கடன் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனான்சியலை பொறுத்த வரைக்கும் ஓவராலா சூப்பரான ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தை கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் கடன் கொஞ்சம் கம்மியா இருக்கிற கம்பெனினே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸ் ரெண்டு கம்பெனிஸ் பண்றாங்க. இதுல இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஃப்யூஷன் கம்பெனி தான் ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 15 பிஇ ரேஷியோல ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில மற்ற ரெண்டு கம்பெனிஸுமே ஆல்மோஸ்ட் 30 பிஇ ரேஷியோ, 30க்கு மேல பிஇ ரேஷியோலையும் தான் இருக்காங்க. ஸோ இந்த டிஃப்யூஷன் கம்பெனியோட ஐபிஓ நல்ல வேல்யூவேஷன்ல தான் வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 158 கோடியில 71 கோடியை இவங்களோட எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 30 கோடியை நாக்பூர்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியோட சேர்த்து புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 22 கோடியை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போறாங்க. லைக் ஷார்ட் டேர்ம் கடன் அண்ட் பிசினஸ் தேவையான இன்வென்ட்ரிஸ் வாங்குறது அண்ட் டே பை டே எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்சம் 35 கோடியை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில 93% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில 7% ஸ்டேக்கும் இருக்கு. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில ஆல்மோஸ்ட் 70% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில 30% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஐபிஓக்கு அப்புறமும் 70% இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபிஓ செப்டம்பர் 26 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஐபிஓட பிட்டிங் க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 30. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் எதுவுமே பண்ணல. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட் லோயர் பேண்ட் 159 ரூபாயும், அப்பர் பேண்ட் 168 ரூபாயும் இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 88 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 88 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 158 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சும் லிஸ்ட் ஆக போறாங்க. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 1. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து அக்டோபர் 3 ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஷேர்ஸ் எல்லாமே சேம் டே அக்டோபர் 3 உங்க டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் அக்டோபர் 4 மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் அந்த ஐபிஓல 14,784 ரூபாய்க்கு மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம், 88 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் 1,92,192 ரூபாய்க்கு 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் என்ஐபிஸ்க்கு 15%, கியூஏபிஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓ இது வரைக்கும் ஓவராலா 7 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுனே சொல்லலாம். அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இப்போ வர 11 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல டிமாண்ட் இருக்குன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அண்ட் ஆல்சோ எங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா ரூ. 65 இருந்து ரூ. 80 பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 48% லிஸ்டிங் கெயினோட ரூ. 250 பிரைஸ் ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலா என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்ட்ராங்கான பிளேயர் அண்ட் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரியான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் சிங்கப்பூர், உகாண்டா, கென்யா, நேபாள், மலேசியா, பிலிப்பைன்ஸ், யுஏஇ, ஒமான், ஸ்ரீலங்கா, ரஷ்யா, சுவிட்சர்லாந்து மாதிரி வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதாவது இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் இருக்கிற கம்பெனி நம்ம சிம்பிளா சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. இப்போ ஐபிஓ வழியா வர்ற பணத்திலையும் ஒரு புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ண போறாங்க. ஸோ கண்டினியூஸாக பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்காக பிளான் பண்ணுறது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் விஷயம்னே சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எல்லாமே நாக்பூரில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் லொகேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒன் ஆஃப் த நெகட்டிவான விஷயம். எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாச்சும் வந்தால் இவங்க மேனுஃபேக்சரிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். மற்றபடி ஐபிஓ நல்ல சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அரௌண்ட் 48% மேலே இருக்கு. ஸோ ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். பட் T2D செக்மெண்ட்ல தான் இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு அப்ளை பண்ணுங்க. அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் 40 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்ட்ராங்கான கம்பெனி அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற இண்டஸ்ட்ரி தான் இது. ஸோ லாங் டர்முக்கு சூட்டபிள் ஆகிற ஸ்டாக் தான். ஸோ நான் பர்சனலாக இந்த ஐபிஓல கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறேன். கிடைச்சது அப்படின்னா லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஎல் அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்றீங்களா சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம், டெலகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.